வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய முகங்களை பார்த்து பரவசம் அடைகிறேன். புது முகங்களை பார்த்து புன்முறுவல் பூக்கிறேன். யாரு பழைய முகம்? பாஸ்டர் தான். அது கூட புதுமுகம் தான். சமீபத்தில் நடந்த சினாடு போதகர்கள் மாநாட்டில் பார்த்து ஐக்கியப்பட்டோம். இதற்கு மூல காரணர் நம்முடைய அருமை போதகர் பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா. அவருக்காக இங்கே என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் அல்லேலூயா ஸ்பர்ஜன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், அவர் பேர் ஸ்பர்ஜன்னு தான் எனக்கு சொன்னாங்க. இங்கே கேலண்டரில் பார்த்த பிறகு தான் அல்லேலியா ஸ்பர்ஜன்னு பார்த்து அந்த பேர் அப்படியே ஃபுல்லாக சொன்னேன். அவர் பேரே சொன்னேன், நீங்கள் பதிலுக்கு அல்லேலியா சொல்லிட்டீங்க. அவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் போதகரை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? ஏசப்பா. சொல்லிடுங்க ஈஸியா. நான் மேலே இருக்கிறத கேட்கல. சபையின் காரியங்கள் உங்கள் சொந்த ஆவிக்குரிய நம்மை சத்தியத்தில் நடத்துகிற ஆவிக்குரிய அப்பா யாரு? யாருடைய போதகர்? நல்லா இப்படி சொல்லுங்க. என் பாஸ்டர். ஒரு தட்டு தட்டுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அது மாதிரி எங்க பாஸ்டர் என்று சொல்லுங்க. ஆமா, உங்களை எல்லாருக்கும் ஆவிக்குரிய அம்மா யாரு? எங்க பாஸ்டர் அம்மா. உஷாராயிட்டீங்க. அவங்க தான் உங்களுக்கு. அல்லேலூயா. அதனால உங்களை சத்தியத்தில் நடத்துகிற உங்க போதகர் தான் உங்களுக்கு அப்பா. நான் பெரியப்பா. ஏன்னா அவரை விட நான் எவ்வளோ வயசு அதிகம். ஒன்றும் சொல்ல போனால் சிலருக்கு தாத்தா. இந்த கீழே உக்காந்து இருக்குது பாருங்க, சின்னஞ்சிறுசுகள். ஆமாம், 4 பேர பிள்ளைகளுக்கு நான் தாத்தா ஆயிட்டேன். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க, நானே சொல்லிக்கிறேன். சரி, எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? ஆமாம். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் அது மட்டும் தெரிந்து சோத்திரம். ஆகையினால ஐயாவுக்கு நன்றி சொல்றப்போ, அம்மையாருக்கு நன்றி சொல்றப்போ இப்போ எல்லாரும் கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்றோம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூமா பாஸ்டர்மா. காட் பிளஸ். மகிழ்ச்சி. நல்ல செய்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் ஐயா பிரசங்கத்தில். நான் வந்த நோக்கம் நிறைவேறிச்சியா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன், 65 வயசு ஆகுது. வயசாகிக்கிட்டே போதே கால் வலி, முட்டி வலி, கை வலி, தலைவலி அப்பப்போ வருது போதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயா மூலமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை திருப்பி ஞாபகப்படுத்தினாரு. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எத்தனை முறை நான் படிச்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு அது எனக்கு ரேமா. என்னம்மா? ரேமா. ரேமான்னா அந்த நான் இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு, அந்த நேரத்துக்கு ஒரு வார்த்தை யாரு மூலமாவது என் உள்ளத்துல வந்து உக்காரும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஊழியருக்கு இன்னொரு ஊழியர் போதிக்கிறப்போ அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிப்பேன். சுவிசேஷகர்களாகிய நாங்கள் எங்கே போனாலும் அந்த போதகருக்கு கீழ்ப்படிவோம். அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். 10 நிமிஷத்தில் முடிக்க சொன்னால் 9:45 நிமிஷத்தில் முடிப்பேன். 1 மணி நேரம் பேச சொன்னால் 59 நிமிஷத்தில் முடிப்பேன். அதனால தான் எனக்கு நல்ல பேர் நிறையா காரணம். அதில் ஒன்று இது. 20 தடவை மலேசியா, சிங்கப்பூர் போய் வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு. நானும் என் மனைவியும் இலங்கை போய் வந்திருக்கிறோம். என்ன ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரமும் ஒன்று. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால எனக்கு சொல்லிட்டாரு எப்போ முடிக்கணும்னு. பாஸ்டர் எனக்கு சொல்லிட்டாரு. அதனால நான் அப்போ முடிப்பேன். அதுக்கு முன்னாடியே
அப்படி பார்க்கறது. வாட்சை காட்டுவாங்க சில, தெரியுமா? எனக்கு இப்படி வாட்சை காட்டுவாங்க, சீக்கிரம் முடியும் ஐயா அப்படின்ற மாதிரி. சிலதுங்க என்ன பண்ணும் தெரியுமா? என்ன ஒரு முறை முறைச்சிட்டு சர்ச்சு வாட்சை பார்ப்பாங்க. என்ன ஒரு முறை மறிப்பாங்க, அடுத்த செகண்டு சர்ச்சில் இருக்குது பாரு வாழ்க்கலாக்கு, அதை பார்ப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அது கூட தெரியாது எனக்கு, தெரியும் முடியும் ஐயா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் போக, இதனால பரவாயில்ல, சிலர் தைரியமா எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க. தைரியமா, அது கூட எப்பனா முடி எனக்குண்ணா சுகர் ஏறிக்கிட்டே இருக்குது, நான் போனேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. சுகர் ஏறுறது இறங்குறது அது நம்ம உடம்புல வழக்கம். நல்லா சாப்பிடுங்க, சுகருக்கு வந்து ஏறும். அதுக்கே சுகர் மாத்திரையை போட்டுக்கூடாது, அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிடும் வம்பு. நல்லா சாப்பிட்றப்ப சுகர் கொஞ்சம் ஏறி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அது நார்மலுக்கு வரும். அதனால் அது வியாதி கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, சுகரோ பிபியோ வியாதி கிடையாது. அது ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால் அவர் கொடுத்த செய்தியிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்துட்டேன். பேசணுமா இல்லையா? ஆமாம், பேசணும். ஒரு சர்ச்சில் 3 பிரசங்காராம் அன்னைக்கு, 3 பேராம். முதல் பிரசங்காரு ஒரு தலைப்பில் பேசினார், இங்கே ஏறி வா, அந்த வசனத்தை வச்சு பேசினார். 2வது பிரசங்கார் என்ன பண்ணாராம், இறங்கி வா, அந்த தலைப்பில் பேசினாராம். 3வது பிரசங்கார் என்ன பண்ணாராம், நீ ஏறவும் ஏறாத, இறங்கவும் இறங்காத, உன் ஜீவன் தப்ப, ஓடிப்போ பேசினாராம். ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சான், இதில் எதை தான் கடைப்பிடிக்கிறது, ஒன்றுமே புரியலன்னு. அப்புறம் தான் ஆண்டவர் ஏவனாராம், எல்லா செய்தியும் ஒரே செய்தி தான்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வா, தாழ்மையில் இறங்கிரு, உன் வாழ்க்கையில் உன் பாட்டுக்கு நேராக போ. யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறத ஒத்துக்கிற மாதிரி கம்முன்னு இரு, ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சிட்டியா பிரசங்கம், முடிச்சிடலாமா? இன்னும் டைம் இருக்குது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் சகோதரர் பவுல், ஆங்கிலத்தில் பிரதர் பால். மலரடிகள் என்கிற ஊழியம், மலரடிகள் நற்செய்தி ஐக்கியான்னு ஊழியம் பேர். அது பெரிய அளவில் என் பேரை பெருசாக்கிடுச்சு. பவுலுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பவுல் இருக்கிறாங்க ஊழியத்தில். பால், உலகம் ஃபுல்லா, தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடு, பால் பால் பால். ஒரு நாள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒரு ஐயா, நடந்த நிகழ்ச்சி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என் பாட்டுக்கு உக்காந்து, என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதர் தா இப்படி என்ன பார்க்குறாரு, இப்படி அமைதியாக இருக்கிறார், திருப்பி பார்க்குறாரு, அமைதியாக இருக்கிறார். பொறுத்து பார்த்தார் பழகுது. வேலூர் டு சென்னை பஸ்ஸில் போயின்னு இருக்கிறேன். அப்புறமா தான் அப்படி தட்டினார், பார்த்தேன், நீங்கள் பிரதர் பால் தினகரன்னாரு. அப்போ கொஞ்சம் அவர் மாதிரி தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஐயா மாதிரி தான் அழகாக இருந்தேன் அவர் வயசில். இந்த வட இந்தியாவுக்கு அடிக்கடி போய் பசி பட்டினி வெயில் அதிலெல்லாம் ஊழியம் செஞ்சு என் நேசருக்காக கருப்பாக்கி விட்டேன். அதான் உண்மை. சின்ன குழந்தையிலே கவர்மெண்ட் மூலமாக 2 தடவை அழகு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ மற்ற குழந்தைங்க இன்னும் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் நான் சொல்லுவது உண்மை. எங்கள் அண்ணனை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். ஏன்னா 2வது தடவை ப்ரைஸ் வாங்குறப்போ எங்கள் அண்ணன் தான் மேக்கப் எனக்கு. முதல் தடவை எங்கள் பாட்டி எனக்கு மேக்கப் பண்ணியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் பாருங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் கொழு குழந்தைகள். அது என்னன்னா அழகுக்காக, அழகா இருக்கிற குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லை, அதில் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஜுரம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, வாந்தி பேதி வந்து எத்தனை நாள் ஆச்சு, வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து எத்தனை நாள் ஆச்சு, அதெல்லாம் கூட கேட்பாங்க. அப்புறம் எல்லா குழந்தைங்களையும் நிற்க வச்சு 1 2 3 சொன்னால் கரெக்டாக ஓடுறது யாரு? நான் கரெக்டாக ஓடி இருக்கிறேன். சிலதுங்க வேறு பக்கம் ஓடி இருக்குது.
அதெல்லாம் கணக்கு வச்சு தான் அந்த அழகு போட்டின்னு சேர்த்துருவாங்க ஒன்றா. அழகாக இருந்தால் மட்டும் அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த இந்த அந்த இந்த குழந்தை பருவத்திலேயே பிரெயின், அந்த எல்லா திறமைகள் அந்த குழந்தை பருவத்தில் எக்ஸ்ட்ராடினரி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதை வச்சு தான், மற்றபடி முக அழகை மட்டும் வைத்து அல்ல. அப்படி ஒத்துக்கிறேன், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. பீகார் முசாபானியில் 64 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1959 ஜூன் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 4 மணி பீகார் மாநிலத்தில் முசாபானி என்ற மெயின்ஸில் நான் பிறந்தேன். நான் இதை போய் என்னமோ பெரிய அற்புதமான பாலங்கனா பிறந்துட்ட மாதிரி சொல்லுங்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். 3 வயசில் செத்து போயிட்டு. இந்து குடும்பம் தான். அப்போ எங்கள் அப்பா பேர் பாலாஜி, எங்கள் அம்மா பேர் ஆண்டாளு, என் பேர் வேலாயுதம். ஆனால் இயேசு என்னை ரட்சித்து அவருக்கு ஆயுதமாக பயன்படுத்தி வரார். அல்லேலூயா. எப்படின்னா, செத்து போயிட்டேன்னு சொன்னேனே, துணியில் சுற்றி அழுதுன்னு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே சிபிஎம் பாஸ்டர், சிலோன் பெந்தகோஸ்தே மிஷன், இப்போ கூட அங்கே இருக்குது. அப்போது பாஸ்டர் அந்த காட்சியை பார்த்துட்டு, என்ன இங்கே ஒரே சத்தம், சும்மா தொழில் தர்மம் ஊழியக்காரர் இல்லையா, பார்க்கலான்னு சொல்லி அந்த அழற இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த மெயின்ஸ் வீடு, சின்ன சின்ன வீடு கொடுப்பாங்கள்ல, குவார்ட்டர்ஸ். அப்போது எங்கள் அப்பா அந்த பூமியில் மெயின்ஸில், முசாபானியில் மெயின்ஸில் பூமிக்கு அடியில் பல 100 அடிகள், ஆயிரக்கணக்கான அடிகள் உள்ள அந்த பிராஸ் எடுப்பாங்க. எப்படி கோலார் கோல்டு ஃபீல்டு என்று சொல்லுகிற கேஜிஎஃப்பில் தங்கம் எடுத்தார்களோ, இப்போ அதை மூடிட்டாங்க. போயிருக்கிறீங்களா கேஜிஎஃப் உள்ள பூமிக்கு அடியில்? இல்லையா? நான் போயிருக்கிறேன். பல மைல்கள் உள்ளே ஓடும் அந்த கேஜின்னு, லிஃப்ட்டு மேலே ஏறினா லிஃப்ட்டு, கீழே போனால் கேஜி. அப்போது அங்கே கையெழுத்து வாங்கிக்குவாங்க. உள்ளே இருக்கிறப்போ ஏதாவது ஆபத்து, உயிருக்கு ஆபத்து வந்தால் நாங்கள் கம்பெனி பொறுப்பல்ல, இதை நான் ஒத்துக்கிட்டு தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அதில் இருக்கும். அதை படிச்சுட்டு கையெழுத்து போட்டு நாங்கள் போகணும், நான் என் மனைவி கூட வந்தவங்க எல்லாரும். அப்போ என்னுடைய மகன் பிறந்துட்டு குழந்தையாக இருக்கிறான், மகள் வயிற்றில் இருக்கிறேன். என் வயிற்றில் இல்லை, என் மனைவி வயிற்றில். என்ன அப்படி பார்க்குறீங்க? எல்லாம் கேஜில் ஏறிட்டோம், தொப்பி கொடுத்துட்டாங்க, கையில் ஒரு டார்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்க, விசில் அடிக்கிறாங்க. போதும் உள்ள இன்னும் உள்ளே போதும் அந்த கேஜி, காதெல்லாம் குப்புனா அடைக்குது. பல நூற்றுக்கணக்கான அடி மீட்டர் உள்ள ஓடுது. அங்கே போய் நிற்குது. ஒருத்தர் பீடி பிடிச்சின்னு உக்காந்துக்கிறான். தெரு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு தெருவு, இந்த பக்கம் ஒரு தெருவு. இப்படி எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அந்த கைடு எல்லாம் காட்டுறாரு. அந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்குது அப்படி ஒட்டி கிடக்கும், நூல் நூலா அந்த கல்லில். அப்புறம் எல்லாம் பார்த்தோம். மேற்கொண்டு உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதா கேளுங்கன்னார் அவர் கைடு. என் மனைவி சொன்னாங்க, எங்களை முதல்ல மேலே கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டாங்க. பயம் எடுத்துக்கிச்சு அவங்களுக்கு. அதே போல தான் அங்கேயும். அங்கே தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு லேபராக அந்த பூமிக்கு அடியில் வேலை செய்கிறதுல சேர்ந்தார். அங்கே நான் பிறந்தேன். அங்கே நான் பூமிக்கு அடியில் இல்லை, மேலே இருந்த ஆஸ்பத்திரியில். பவுலு பிரதர் பூமிக்கு அடியில் பிறந்தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னை ஆண்டவர் இயேசு சந்தித்த முதல் கட்டம். செத்துப்போன என்னை உயிரோடு எழுப்பினது எப்போன்னா, அந்த சிபிஎம் பாஸ்டர் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி பொதுவாக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா குழந்தை தான் செத்து போயிடுச்சே, ஆறுதலுக்கு இயேசு பற்றி ஒரு அன்பாக 2 வார்த்தை சொல்லி, இயேசு அப்பா அவங்கள ஆறுதல் படுத்துவார், ஐயா அம்மா நான் ஜெபம் பண்ணுறேன்ட்டு அவர் பொதுவாக பண்ணியிருக்கிறார். ஆனால் நடந்த அற்புதம் என்னன்னா, மகனே அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீ ஜெபம் பண்ணுற, நான் அந்த குழந்தையே நான் உயிரோடு எழுப்புறேன் பாருன்னு என்னை உயிரோடு எழுப்பிட்டார். கையை தட்டி எல்லாரும். அங்கே இருந்த எல்லாரும் பாஸ்டர் 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 குழந்தை உயிரோடு எழுந்துட்டா பாருங்க. அவர் அப்பதான் கண்ணை திறந்து பார்த்தா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புத காட்சியை பார்த்த எங்க அப்பா வீட்டுக்குள்ள கிடந்த அத்தனை சாமி படத்தை கைட்டி 33 கோடி தேவர்கள்ல ஒரு 10 தேவர் படம் இருந்திருக்குது.
அதை போட்டு கட்டி அவர் வீட்டிலேருந்து வெளியே தெருவில் அடிச்சார். எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு, டே பாலாஜி உனக்கு என்ன திமிரா, சாமியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வடிக்கிறிய அப்படின்னு கேட்டுக்கிறார். செத்து போன என் குழந்தைய உயிரோடு எழுப்பினார் இயேசு. இனிமே நாங்கள் இயேசுவை தான் துதிப்போம். அங்கேயே அறிக்கிட்டார். அல்லேலூயா. எல்லாம் அவங்கவுங்க ஓடி போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பரவிடுச்சு. உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ரெடி பண்ணி ஜபம் பண்ணிட்டு போனார அந்த சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் முதல் போன சர்ச்சு சிபிஎம் சர்ச்சு. எனக்கே தெரியாது, ஆனால் லேசாக ஞாபகம். மைக்கப் பேப்பருங்க அப்போ அந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஐயா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் என் குழந்தை படித்தான், நாங்கள் இயேசுக்கிட்ட வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே நாங்கள் செய்கிறோன்னு எங்கள் அப்பா அம்மா கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து வாங்க சர்ச்சுக்கு, நான் சொல்லுவேன் மற்ற எல்லாத்தையும். இப்போத்துக்கு நீங்கள் ஆசையாக குழந்தையோடு வந்திருக்கிறதுனால நான் ஒரு முக்கியமான காரியம் செய்கிறேன். அது என்னன்னா, பேரை மட்டும் மாற்றினார். பாலாஜியாக பிறந்த எங்கள் அப்பா ஜான், ஆண்டாளாக பிறந்த எங்கள் அம்மா மேரி, வேலாயுதமாக பிறந்த நான் பவுல் என்கிற பால். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வாலண்டியர் ரிட்டையர் வாங்கி கொஞ்சம் வருஷம் கழித்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளாத்தூர் என்ற சின்ன கிராமம். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், நீங்கள் சின்ன வயசில் நடந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்னமோ நேரடியாக பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு. இப்போ நான் சொன்னேனே, இவ்வளோ மேட்டர் எங்கள் அப்பா சொன்னார். அது மட்டுமில்லை, இன்னும் சிறந்த ஆதாரம் எங்கள் அப்பா டைரி. அவர் அந்த காலத்திலே டைரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். அந்த டைரி இப்போ கூட யாருக்கிட்டே இருக்குது. எங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சிங்க யாருக்கிட்டே இருக்குது, ஆனால் அது என்கிட்ட இல்லை. அந்த டைரி தான் சாட்சி. இந்த அற்புதத்தை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் பிறந்த டேட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஓ, ஏசப்பா என்னை காப்பாற்றினாரு, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இனிமேல் நான் அவருக்காக வாழ்வேன். சிறு பருவத்திலிருந்தே பக்தி, ஜபம், பாட்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் கொலைகாரனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், விபச்சார வேசி கல்லனாக இருந்தேன், அப்படியாப்பட்ட என்ன இயேசு மாற்றினாரு, நான் இயேசுக்காக ஊழியம் செய்கிறேன்னு. சிறு பருவத்திலிருந்தே ஒரு பாவமும் செய்யாத நசரேய விரதம் மாதிரி பக்தியா பரிசுத்தமா வளர்த்தாங்களே, அப்ப எந்த பெரிய சாட்சியா இல்லையா? சில ஊழியக்காரங்கய்யா அந்த மாதிரி டெரரிசமா வாழ்ந்து அப்புறம் இயேசு அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ஊரு பேரு எல்லாம் உலகமெல்லாம் நாரி, அதுக்கப்புறம் யாரோ ஜெயிலில் வந்து சுவிசேஷம் சொல்லி அதுக்கப்புறம் மனந்தீமை ரட்சிக்கப்பட்டு அற்புதம் ஒன்று நடந்து தூக்கு மேடைக்கு போகாம கர்த்தர் அவரை காப்பாத்தினார. அதுக்கப்புறம் அதுதான் பெரிய சாட்சியம். எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வராரு இயேசு கிட்ட, அத சாட்சி. ஏயா, சிறு பருவத்திலிருந்து பக்தியா வளர்ந்து இத்தனை வயசு ஆண்டவருக்காக பிரியமா வாழ்ந்து ஊழி செய்யறமே, இது பெரிய சாட்சி கிடையாதா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, டேஷ் 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 டேஷ். வேலூர்ல ஐடிஐ காலேஜ் எலக்ட்ரீஷியன் சேர்ந்து படித்தேன். படித்து முடிச்சுட்டு நல்ல வேலை, ராணிப்பேட்டை என்ற இடம். அது செய்துக்கிட்டே துபாய்க்கு அப்ளை பண்ணேன். செலக்ஷன் ஆயிட்டேன். ஐயா ஐயா, தமிழ்நாட்டில் அப்பவே 1976 3000 ரூபாய் பெரிய அமௌண்ட் அது. ஆனால் துபாயில் 1 லட்சம். எப்படி இருக்கு எனக்கு யோசித்து பாருங்க. கற்பனை உலகத்தில் மிதக்கிறாரு ஐயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம். பக்தியில் வளர்ந்தாலும் ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? ஐடிஐ செகண்ட் இயர் படிக்கிறப்போ ரட்சிக்கப்பட்டு பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று ஐடிஐ படிக்கிறப்ப சாயந்தரமான கிராமத்துங்களுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ற தெருவில் வேலை கிடைச்சிருச்சு. ஐடிஐ முடிச்ச பிறகு டிப்ளமா சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி. இது போதாது, நிறைய சம்பாதிக்கிறோம். அப்ளை பண்ண செலக்ஷன் ஆயிட்டேன். 2000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க.
அதில் 16 பேர் தான் செலெக்ஷன், அதில் நான் ஒருத்தன். அப்படியே யோசிப்போம், அப்பாடா ஒன்று 15 நாளில் துபாய்க்கு போக போகிறோம், எல்லாம் ஏற்பாடு. துட்டு அப்படி எண்றேன் சும்மாவே, என் கற்பனை இல்லை, 10 ரூபாய் கையில் இல்லை, ஆனால் அப்படி எண்றேன். அப்புறம் ஃப்ளைட்டு கண்ணா மூடனாவே ஏறப்பலாம் நடக்குது. சொந்தக்காரங்க பவுலு துபாய்க்கு போறான், அவனை வழி அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு விருந்து கொடுக்கலாம். நைனா எங்க வீட்டுக்கு வா, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு போ துபாய்க்கு போறதுக்குள்ள. சரிங்க வர்றேன். இன்னும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவுறேன். நைனா துபாய்க்கு போய் வர்றப்போ ஒரு வாட்ச் வாங்கிட்டு வா. புக்கிங் நடக்குது, இன்னும் நான் போவே இல்லை, புக்கிங் நடக்குது. அந்த காலத்தில் ரேடியோ ரொம்ப ஃபேமஸ். துபாய்க்கு போயிட்டு வர்றப்போ ரேடியோ வாங்கியா, நல்ல ஒரு சேரி வாங்கியா. சொந்தக்காரங்க சாப்பாடு போட்டாலும் போட்டாங்க, புக்கிங் நடக்குது பாரு. பயந்தே போயிட்டு இது எப்படா வாங்குறது, எப்பா திருப்பி வரப்போறோமா இல்லையே தெரியல. ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு மைதானத்தில் ஜெபம் பண்றேன். ஏசப்பா என்ன துபாய்க்கு அனுப்புகிறீரே, நான் எம்மாத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே முதல் ஏசப்பா குரலை கேட்டேன் அன்னைக்கு தான். சிலர் ஊழியக்காரர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய குரலை கேட்டேன்னா அப்போ நம்பல. அன்னைக்கு நான் நம்பினேன். எப்படின்னா, அந்த சாயந்தரம் நேரத்தில் யாருமே கிடையாது, இருட்டு போகுது, ஒரு மைதானம், அங்கங்க மரமெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். மகனே, துபாய்க்கு நான் உன்னை அனுப்பவில்லை, நீயே போகிறாய். ஒரு வயிற்று பிழைப்புக்காக பணத்துக்காக நீ போகாதே, உன் பிரயாணத்தை நிறுத்தினார். கண்ணை திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. எப்படி இந்த சவுண்டு கேட்டுச்சு? சரி இது ஏதோ நம்ம மன பிராந்தியா இருக்கும், என்னது மன பிராந்தியா இருக்குன்னு சொல்லி திருப்பி கண்ணை மூடி, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை துபாய்க்கு அனுப்புகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். கிடைக்கிற சம்பளத்தில் தசம்பாகம் சபைக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அப்படியெல்லாம் பொறுத்துன்னு பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். மனசில்ல, மகனே உண்மையா இயேசுவாகிய நான் பேசுகிறேன், துபாய்க்கு நான் உன்னை அனுப்பவில்லை, உன் பிரயாணத்தை நிறுத்து. திருப்பி கண்ணு திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. சரி இது கர்த்தருடைய சத்தம் தான். ஒருவேளை நம்ம துபாய்க்கு போய் நல்லா சம்பாதிக்க போறது பிசாசுக்கு பொறாமையா இருக்குமோ? இயேசு கிறிஸ்து மாதிரியே குரலை மாத்தி பேசுறானோ? சரி ஃபைனல் எல்லாமே யாருமே 3 முறை தானே கணக்கு, 3 1 2 3 அப்படின்னு. சரி 3ஆவது முறை பார்த்துடலான்ட்டு திருப்பி கண்ணு மூடி, அப்பாலே போய் சாத்தானே, இயேசு என்னை துபாய்க்கு அனுப்புகிறார், நீ அவரை மாதிரி குரலை மாத்தி என்னை ஏமாத்தாத அப்படின்றேன். மறுபடியும் கொஞ்சம் கூட நல்ல வேலை கோச்சிக்கல, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே மகனே, இயேசுவாகி நான் பேசுகிறேன், என் ஊழியத்தை செய்வாயானால் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். அடுத்த வார்த்தை பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியே குளிர் ஜுரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தருடைய குரலையே கேட்டுனே. அப்புறம் வந்தேன். சரி பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தூக்கி பீரோவில் போட்டேன். ஆண்டவர் கீழ்ப்படினுமா இல்லையா? பயப்படணும், கீழ்ப்படினும். அதனால் விட்டுட்டேன். ராணிப்பேட்டில் செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டு நம்ம ஊழியத்தை செய்யலாம். ஊழியம் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். படிக்கிறப்பவே ஆரம்பிச்சிட்டேன். தெருவில் கிராமத்தில் எல்லாம் நின்று கத்துவேன், சத்தம் போட்டு பேசுவேன் இயேசு பற்றி. 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதே மைதானம், அதே இடத்துல முட்டி போட்டு பொதுவாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். அதான் அந்த வெளிநாட்டுக்கு தான் போக வேணான்ட்டாரே, சரி நம்ம பொதுவாக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முட்டி போட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் பேசினார். ரொம்ப நயங்காட்டி பயில் காட்டி அன்பாக பேசுகிறார். அப்படி தான் ஆண்டவர் அழைப்பார். மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளி தேசத்திற்கு போகாமல் தங்கிவிட்டாய், ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று சொல்லுவேன், செய்வியான்னார். சொல்லுங்க ஆண்டவரே. என்ன செய்து கொண்டிருக்கின்ற வேலையையும் விட்டுவிட்டு, எப்படி இருக்கும்? நீ இப்போ செய்து கொண்டிருக்கிற வேலையையும் விட்டுவிட்டு முழுவதுமாக என்னுடைய ஊழியத்தை செய்ய வருவாயாக. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல.
அன்றைக்கே வந்தேன், ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மறுநாள் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மழை வராத நேரம், அது மழை வந்துருச்சு. நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது இயற்கையை அழுது பாருங்கன்றாங்க கூட வேலை செய்கிறவங்க. நான் சொன்னேன், இயற்கை அழலை, என்னை வரவேற்குது அப்படின்னு சொல்லி போன வந்தாம்மா. ஐயா, அந்த பைபிள் இது இல்லை, அப்போ ஒரு பைபிள், அதை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா, ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஒரு வேலையை விட்டு, அதுதான் ஊழியம் செய்ய வேண்டாம்ல, வேலையும் செய்ய, ஏன் இப்படி பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அம்மா உட்பட வருத்தம் தான் எல்லாருக்கும், அண்ணன் தம்பிங்களுக்கு கூட வருத்தம் தான் அப்போ. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இப்போ அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு 8 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதனால சிலர் கேட்டாங்க, 2 கேள்வி கேட்டாங்க. 1, பவுல் இங்க வா, இங்க வா, இங்க வா, உக்கார். சின்ன வயசு, துடுக்குத்தனம், இப்போ ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் வரும், உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்க அப்படின்ட்டாங்க. உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்க. நான் சொன்ன, சோறு பின்னாடி போட மாட்டாங்க, முன்னாடி தான் போடுவாங்க. நகைச்சுவை பேசுறப்ப சிரிக்கணும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லிட்டேன். சிரிப்பும் அழுகையும் கலந்ததே வாழ்க்கை. அழ வேண்டிய நேரத்தில் நல்லா அழுங்க, சிரிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா சிரிங்க. அழும்பொழுது 16 நரம்பு தான் வேலை செய்தான், சிரிக்கும் பொழுது 588 நரம்புகள் வேலை செய்தான். உடம்பு ஃபுல்லாக அது வந்து ரொட்டேட் ஆகுது, உடம்புல இருக்கிற பலவீனம் வியாதி எல்லாம் போகுது. கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் 65 வயசு ஆகுது. பவுல் பிரதர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. குளுக்கோஸ் ஏறின்னு இருக்குது, மூக்கில் வாயில் கையில் காலில் டியூப் ஏறி. சிஎம்சியில் போய் பாருங்க, 4 பக்கமும் வயருங்க, டியூபுங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே அப்பா என்ன நல்லா வச்சிருக்கிறியே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுறதுக்கு அப்போனா போவேன் சிஎம்சிக்கு. ஐயா இங்கே வாங்க ஐயா, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு இதில் ஐயோ என்னன்னா யமதர்ம ராஜா பக்கத்தில் நிற்கிறானா. யமன் ராஜாவா அவன் வேற. இன்னொரு அம்மா, ஐயோ யமதர்ம ராஜா எருமாட்டு மேலே ஏறி வர்றான். இப்போ பஸ்ஸில் வர்றான், ட்ரெயினில் வர்றான், ஃப்ளைட்டில் வர்றான், மோட்டார் சைக்கிளில் வர்றான், வீட்டிலே வந்துடுறான். அப்படி இருக்கிறப்ப அந்த நிலைமைக்கு கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இதை சொல்லி சொல்லியே நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை. அதைத்தான் சொல்லணும். பாஸ்டர் சொல்லுவார், சாட்சி இருக்குதா யாருக்காவது சொல்லுங்கன்னு, உடனே வந்து சொல்லணும். இந்த மாசம் ஃபுல்லா ஆஸ்பத்திரிக்கு போகாம கர்த்தர் என்னை காப்பாற்றினார், ஒரு வார்த்தை சொல்லி பாரு, அடுத்த மாசம் நீ போக மாட்ட. ஆஸ்பத்திரிக்கு போவேன், ஆனா கைப்பிரதி கொடுக்கறதுக்கு போலாம், ஜெபிக்கிறதுக்கு போலாம். நீ போய் அங்க படுத்துன்னு கெடுக்க மாட்டேன். நான் போயிருக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு, பெட்டு சிக்கு அதாவது சேர்த்துருவாங்களா 10 நாள் 5 நாள் 20 நாள் அப்படி பெட்டு, அந்த பேச்சே கிடையாது. அப்பே போவேன், விஷயத்த சொல்லுவேன், அவர் எழுதுவார், இந்த மாத்திரை வாங்கி போடுங்க சரியாயிரும்னுவார். இன்னும் மிஞ்சி மிஞ்சி தலை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், வயசாகுதுல்ல, சில டைமில் இடுப்பு எலும்பு இருக்குதா இல்லையான்னு டவுட் வந்துடும். ஆனால் ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கேட்பாங்க என்கிட்ட சிலர், இந்த வயசுல கூட ஒரு எங்க தெரியுறீங்களா எப்படின்னு. எல்லாம் என் மனைவி கிட்ட அப்பப்போ வாங்குற திட்டு தானுவேன், தமாஷுக்குதான். ஐயா திட்டாத மனைவி உண்டா? சகோதரி உங்க புருஷனை திட்டாத இது வரைக்கும் இருந்துருக்கிறீங்களா? சரி திட்டலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 50% மார்க்கு. அவங்களும் திட்டுவாங்க. பெண்களை ஆண்கள் திட்டுவார்கள், ஆண்களை பெண்கள் திட்டுவாங்க. ஒரு தைரியமா மனைவி எதற்காகவே சொல்றாரு பாரு, அப்புறமா தான் தெரியும்.
அதாவது எல்லாமே நகைச்சுவையாக ஏற்றுக்கணும். சீரியஸாக இருப்பாங்க. சில டைமில் புருஷன் தமாஷா பேசுவார், சிரிக்கவே சிரிக்காது அந்த அம்மா. யோசித்து பாருங்களேன். ஏன் விரும்பி தானே கட்டினீங்க? யோசித்து பாருங்க. புருஷன் கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு, ஒரு முறையான டார்லிங்னு கூப்பிடுமா என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு என்கிட்ட. பிரதர், எவ்வளோ பேர் அவங்க கணவன் மனைவி டார்லிங்னு கூப்பிட்றாங்க. என் மனைவி என்ன டார்லிங்னு கூப்பிடணும்னு ஆசை. நான் எத்தனையோ முறை கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், அவள் வெக்கப்படுறா, கூப்பிட மாட்டா. அது கூட மற்றவங்க எதற்காக நான் கேட்குறேன், தனியாக தான் கேட்குறேன். அவன் அப்படி கூப்பிடவே மாட்டா அப்படின்னாரு. நான் சொல்லி சரி பண்ணிட்டோமா, பேசட்டா அப்படின்னு. பேசி சொல்லுங்க. அம்மா சோத்திரம்மா, இந்த மாதிரி உங்கள் கணவர் ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்னவா? நான் எப்படி சொல்கிறது? எடுத்ததுமே அம்மா, ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டுக்கார, உங்கள் கணவரை, உங்கள் கட்டின புருஷனை டார்லிங்னு ஒரு முறை கூப்பிட்ருங்களா? அதில் போய் என்ன நீங்கள் குறைஞ்சிட போகிறீங்க? அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, நீங்கள் டார்லிங்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறாரு அப்படின்னு நான் கேட்டேன். டார்லிங்கா? அந்த அம்மா அந்த மூஞ்சிக்கு டார்லிங், அந்த எருமாட்டு மூஞ்சிக்கு டார்லிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போது என்ன தொட்டுற மாதிரி இருக்குது. அதோட நான் வந்துட்டேன். இது ஒன்றும் உருப்படாது போல. என் குரு சி சாமுவேல் ஐயா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 வருஷம் அவர்கிட்ட ஊழியம் செஞ்சேன். மெய்ப்பனின் குரல், என் வயசு ஆளுங்களுக்கு தெரியும், ரேடியோவில் FEBA மெய்ப்பனின் குரல் அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் அந்த ஊழியத்தில் இந்த வசனம் எழுதுறது, இந்த நாடகம் 1/4 மணி நேரத்தில் ஒரு நாடகம், அது ஆடியோ ரேடியோ நாடகம் இப்படியெல்லாம். அவரு தான் மனைவியை, அவங்க மனைவி எங்க இருந்தாலும் அங்க இருப்பாங்க, டார்லிங் கத்துவாரு, வெக்கப்படவே மாட்டாரு. அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்ப்பாங்க. அந்த அம்மா வேணா நம்ம பொம்பளையாச்சே கம்முன்னு இருக்கலாம்னு நினைக்குதா? டார்லிங் அங்கே இருங்க, நான் வரேன், அங்கே இருங்க. சினிமா கதை மாதிரி இருக்குதுன்ட்டு எல்லாரும் அதிரி போயிடுவாங்க. 2 பேருமே கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்திரை அடைந்தார்கள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கண்டிப்பு, அவ்வளோ பக்தி, அன்பின் பரிமாற்றம், கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவனை நேசிப்பதும், எந்த குறை தவறு இருந்தாலும் மன்னிச்சுட்டு விட்டுடணும். குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது. குறை இல்லாத ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். மன்னிக்கணும். உன் மனைவி குறைய நீ மன்னிக்கலன்னா உன் குறைய ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். உன் கணவருடைய குறைய நீங்க மன்னிக்கலன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்கவே மாட்டார். சந்தேகம். ஒரு ஊர்ல ஊர் பேர் சொல்லக்கூடாதுன்னு வாங்க. அந்த ஐயா நல்ல விசுவாசி. இதுல வேற புருஷன் மேல சந்தேகம். நல்லா தெரிஞ்சுங்க, சந்தேகத்துக்கும் தற்கொலைக்கும் ஒரு ஃப்ரெண்டு உண்டு, நெருங்க தொடர்பு உண்டு. சந்தேகப்பட்டு அந்த பொம்பளை கிருஷ்ணால ஊற்றி கொளுத்திக்கிச்சு, செத்துருச்சு. அவரு பார்த்தாரு, சனியன் தொலைந்தது என்று சொல்லி வேற பொண்ணை கட்டிக்கினாரு. இப்ப சந்தோஷமா இருக்கிறார். சந்தேகம் வந்தா உங்களுக்கு தான் சாவு. அதுவும் உயிரோட சமாதி நரகம். உயிரோட சமாதினா அதான் தற்கொலை. தேவையா சொல்லுங்க? அதாவது புருஷர்களுக்கும் சிலருக்கு மனைவி மேல சந்தேகம். அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னும் அவனை பார்த்த, இன்னும் அவனை பார்த்து சிரிச்சா, சிரிக்கிறது பாவமா? நான் என் பிரசங்கத்திலே சிரிக்க சொல்லி தான் நான் கற்றுத்தரேன். சிரிக்கிறது பாவமா? என் மனைவி என்னை கட்டின பிறகு 3 மாதம் கழிச்சு கேட்டேன், எம்மா குடும்பத்தில் மூத்த பொண்ணு, எவ்வளோ பேர் வந்து கேட்டிருப்பாங்க, நான் 3 நேரம் ஊழியக்காரன்னு தெரிஞ்சோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சோம், என்னை எப்படி ஒத்துக்கினேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கல்யாணத்தை ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க, நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வந்து உங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், எங்கள் சர்ச்சிலே நீங்கள் முழுநீர் ஜெபத்துல எல்லாம் வந்து பேசியிருக்கிறீங்க, நான் என் தோழிகளோடு வந்து உங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், அநேகர் ஆயிரக்கணக்கான பேரை சிரிக்க வைக்கிறீங்களே, உங்களை கட்டிக்கினா சிரிச்சுனே இருக்கலான்ட்டு தான். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க வேற எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்கல. நான் கேட்டேன், இதுக்காக தான் என்ன கட்டினியா? ஆமா. சரிம்மா, என்கிட்ட இருக்கிறது அது ஒன்று தான்.
நான் இதுக்கு பாத்திரவானா இருப்பேன், உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன் ஆகட்டும்னு சொல்லிட்டு, நல்லா கேளுங்க, கல்யாணமாகி 38 வருஷம் ஆகுது. டெய்லி 3 ஜோக்கு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சிரிக்க வச்சுனுங்கிறேன். எனக்கு எவ்வளோ ஜோக்கு தேவைப்படுது பாருங்க, இருந்தா கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஊழியத்தை நிமித்தம் பிரிஞ்சிருந்தாலும் போன்ல ஜோக்கு அடிச்சு பேசுவேன். சிரிக்கணும், எப்படியாவது சிரிச்சிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது யாருக்குன்னு சொல்லிட்டீங்க இந்த ஜோக்குன்னுவாங்க, பழசுன்னுவாங்க. பழசா இருந்தாலும் இது புத்தம் புதிய காப்பி, சிரிச்சிரு அப்படின்றவன். சிரித்து வாழ வேண்டும், தெரியாத மாதிரி நடிக்கூடாது. சிலர் ரொம்ப பக்தியா, கேள்வி கூட படலையா, நீங்க சினிமா பார்க்கல, நானும் பார்க்கறது இல்லை, அது விடுங்க. எங்கன்னா ஹோட்டல்ல பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி அது பாட்டு கேட்கலையா? பிரைவேட் பஸ் போட்டு ஐயோ தலைவலி. சிரித்து வாழ வேண்டும். இப்ப தைரியம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, சொல்லுங்க, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துட்டார். அப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை. கல்யாணமாகி 1 மாசம் புருஷன் மனைவியை சிரிக்க வைப்பான், 2வது மாசம் மனைவி புருஷனை சிரிக்க வைப்பாங்க, 3வது மாசம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிப்பாங்க, 4வது மாசம் இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு ஊர் ஜனங்களெல்லாம் சிரிப்பாங்க. அங்க போயிடாத, இந்த 3 மட்டும் கடைபிடி. இயேசு அதை தான் விரும்புறாரு. அல்லேலூயா. ஏன்னா பொதுவா தலைப்பு சொல்லிட்டு செய்தி கொடுப்பாங்க. இப்ப நான் செய்தி கொடுத்துட்டேன் தெரியுமா? தலைப்பு தான் இப்ப நான் சொல்ல போறேன். பிலிப்பியர் 4:4 படிக்கலாம். அப்ப சொல்லிடுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து அவங்க கை கொடுங்க, பைபிளை மடி மேல வச்சு கை, அவங்க முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணு மூக்கு எல்லாம் பாருங்க. பக்கத்துல கை கொடுங்க, கை கொடுங்க, அக்கம் பக்கம் கை கொடுங்க. நீங்க சிறு பிள்ளைகள் கை கொடுங்க, அக்கம் பக்கம் கை கொடுங்க. அவங்க முகத்தை பாரு பாப்பா, உன் தோழி முகத்தை பாரு, நேரா நேரா ஒருத்தர் கண்ணோடு கண் நோக்கின் அவங்கள பாருங்க. நான் சொல்ற வரைக்கும் ஒருத்தர் பாருங்க, சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க, அப்புறம் பாருங்க என்ன. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்க எப்போ சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ வேண்டாம். வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கையை விட்டுடலாம், கையை விடலாமே தவிர கை விடாதீங்க. அல்லேலூயா. ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதுறார். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதுறார். வரலாறு சொல்லுது. அதுல அவரே எழுதுறார். நான் கட்டப்பட்டு இருக்கையில், அப்படி வரும் 1ஆம் அதிகாரமும் 2வது அதிகாரத்தில், கட்டப்பட்டு ஜெயிலில் போட்டால் கையை காலை கட்டிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ இருக்கிற நவீன வசதி மருத்துவமெல்லாம், ஃபேனு லைட்டெல்லாம் அப்போ கிடையாது. ஜெயிலில் அருவருப்பாக இருக்கும். அதில் இருந்துக்கிட்டு தான் இந்த நிருபத்தை எழுதுறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்படி வந்தது தான். சிறைச்சாலையிலே துன்பத்தை அனுபவித்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்ப அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறார். நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மொத்தம் 4 அதிகாரம் தான். வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஹோம் ஒர்க் இதான் நான் வந்ததுக்கு அடையாளம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த 4 அதிகாரம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, படிச்சு பாருங்களா. அவர் சிறைச்சாலையில் இருந்துதான் இதை எழுதினார்ன்றதுக்கு ஆதாரம் அங்கங்க 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 வரும், நீங்க படிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பிறப்பு உரிமை, அதை இழக்காத. துக்கங்களும் போராட்டங்களும் துயரங்களும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christianity life is not a sleeping upon bed, cushion bed. Christianity life is
ஹார்டு ட்ரிபுலேஷன். அதனால தான் அதில் எழுதுறாரு, நான் சீக்கிரமாக போய் சேரலான்ட்டு தான் ஆசை, ஆனாலும் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிலிப்பியரில் தான் வரும். அருமையாக எழுதுவார். அந்த வார்த்தையை கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிட்ட பிறகு அதுக்கு அப்புறம் வசனத்தை ஒரு 4 படிங்க. படிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். லிசன் லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு தேவை. இது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்புறம் எல்லாம் கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எல்லாவற்றையும் சொல்லு, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணு. பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன பண்றாரு ஆண்டவர்? எல்லா புத்திக்கும் மேலானது ஒன்று இருக்குது, அதுதான் தேவ சமாதானம். புத்தி அறிவு ஞானம் அதிகமாக வளர்ந்து விடுவது பெரிதல்ல. நாம் சமாதானமா இருக்கிறோமா? நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? இதெல்லாம் கடைபிடிச்சா கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஐயா, கூட இருந்த இயேசுவே போயிட்டார். உயிர் தெழுந்து 40 நாள் கழிச்சு பெத்தானியா வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறாரு. லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி 3 வாசனம் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. கூட்டிக்கிட்டு போறாரு. சீஷர்கள் பின்னாடி ஓடுறாங்க. இயேசு நடக்கிறாரு, சீடர்கள் ஓடுறாங்க. அப்படி வேகமாக நடக்கிறார் இயேசு. நான் நினைக்கிறேன் ஒரு சீசன் கேட்டிருப்பான், ஏம்பா அந்திரையா, இயேசு எப்போனா இவ்வளோ வேகமாக நடந்துருப்பாரா? இன்னும் இன்னைக்கு இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. மத்தேயு சொல்லியிருப்பாரு, ஆட என்னப்பா நீ வேற லூசு மாதிரி ஆங்கட்டு கேட்டுக்கினே. இப்போ தான் ரொம்ப தெரியாதா மேட்ரு? அட தெரியாதனால தானப்பா கேட்டேன், நீ வேற அதுக்கே லூசுன்ற என்ன அப்படின்னு ஒரு வேலை கற்பனை தான். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் விட்டுட்டு போறாரு. இன்னொருத்தரு யோவானு, ஐயோ உயிரோடு எழுந்தாருன்னு சந்தோஷமா இருந்தா போறாரா? இனி எப்படி நம்ம வாழ்க்கை? இப்படிதான் அவங்க போயிருப்பாங்க கூட. அங்கே நடந்த நிகழ்ச்சி என்ன? முற்றிலும் தலைகீழாக மாறியது. அதைத்தான் படிக்க போறோம். படிங்க 50 இருந்து. சீடர்களை அழைத்து கொண்டு போய், இங்க பாருங்க எல்லாரும் என்ன படிக்கிற அம்மா தவிர, இங்க பாருங்க, கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படி கையை நீட்டிக்கிட்டே ஆசீர்வதித்து கொண்டே அப்படியே போயிட்டாரு. படிங்க. அவர்கள் சீடர்கள் இயேசுவை அப்படியே பணிந்து கொண்டே மிகுந்த சந்தோஷத்தோடு they returned from great joy to Jerusalem. நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். கையை தட்டு, பட்டப்பட்டா பட்டப்பட்டா பட்டப்பட்டா. பிலிப்பியர் 4:4 அப்படி சொல்றார். அது இங்க நிறைவேற பாருங்க. முன்னாடியே இத்தனைக்கும் பவுல் அப்போஸ்தலன் சீடர்களோடு வாழ்ந்தவர் அல்ல, லேட்டு டிசைபிள். இயேசு உயிர் தேர்ந்து பரலோகம் போன பிறகு வந்தவர். அவர் இன்னும் துல்லியமா பைபிள்லேயே அதிக இடம் பிடித்தவர் அவர் தான். இப்போ பாருங்க, இது எதனால அப்படியெல்லாம் எழுதினார்னா, இயேசு போயிட்டாரு, இயேசுவே போயிட்டாரு. ஆனா அவர் கொடுத்த மிகுந்த சந்தோஷம் சீடர்களுடைய இருதயத்தை நிரப்பி விட்டது. நான் போனாலும் இனிமேல்ட்டு என் சீடர்கள் நான் விட்டு போகிற இந்த தூய பணியை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை உலகமெல்லாம் போய் சொல்ல வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு தைரியம் தர வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தை தர வேண்டும் அல்லவா? அவர்கள் சோர்ந்து போக கூடாது.
என்று சொல்லி ஒரு கையில் கைகளை, they raised his hands, not only one hand, கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டே அதே சீன் அதே இதுல அப்படியே போயிட்டார். அதனால தான் சில சர்ச்சுக்கு மேல பாத்தீங்கன்னா சிலுவை இருக்கும், சில சர்ச்சில் மேல இயேசு உயிர் தெழுந்து பரலோகம் போற அந்த சீன் இருக்கும். இந்த கை அப்படி நீட்டப்பட்டு அப்படியே அழகா, அது அந்த சிலை அவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஏதோ அதுங்க கும்பிட்டு நம்ம உழுந்து கும்புறதுக்கு இல்லை, கடைசி இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகம் போனப்போ இதுதான் அந்த சீன். தாராளமா ஆசீர்வதிச்சிட்டார். நம்ம 4 பேர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பயப்படுறோம். பையன் ஓடி போயிட்டான், அப்பா அம்மா பேச்சை மீறி அவன் விரும்பின பொண்ணை கட்டிக்கிட்டான், அப்பா அம்மா ஒத்துக்கல, அதனால வந்துட்டான், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து காலில் விழுறாங்க. போனது போச்சு, ஆசீர்வதிக்கலாம், தப்பு இல்லை. தப்பு தான், அவங்க பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். சபைக்கும் சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் அது தப்பு தான். ஆனால் முடிஞ்சிருச்சே, அப்பா அம்மா ஒத்துக்கல, அவன் விரும்பின பொண்ணை அவன் போய்விட்டான், பதிவு திருமணம். அதுக்காக நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, தப்பு தப்பு தான். ஆனாலும் முடிஞ்சிருச்சே, என்ன பண்ணுறது, காலில் விழுறாங்க வந்து. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் பண்ணது தப்பு தான்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, சபிச்சிடாதீங்கன்னா அர்த்தம். ஏன்னா பெரியவங்களுடைய சாபம் பலிக்கும். அதனால தான் சரி 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 ஏந்திரு ஏந்திரு வா நல்லா இரு அப்படின்றவாங்க சிலர், வேண்டாம் வெறுப்பா. ஆனால் சிலர் பாருங்க, சரிடா நைனா பரவாயில்ல, இனிமேல்ட்டு வேறு மாதிரி ஆகிடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கப்புறமா அவன் வேறு மாதிரி திமிரு பிடிச்சி ரவுடித்தனமாக போனால் தப்பு தானே, பெரிய தப்பாயிடும். அதனால தான் இந்த திருமணம் என்கிற காரியம் அவங்களா பர்சனலாக விரும்பி பெற்றோர் பேச்சை மீறி ஓடக்கூடாது. 99% நான் பார்த்துட்டேன் ஃபெயில். அப்பா அம்மா முதல்ல விரும்பணும், நீ தான் வாழ போற, அது ஒரு டைலாக். இப்போ வாழ போறது நானு, அப்புறம் தெரியும். வாலிப வயசுல காதல் மோகம் அதிகமாகி இளமை ஊஞ்சல் ஆடுது, ஓவர ஆடி சமுத்திரத்தில் போய் விழுந்து செத்து போச்சு. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத எந்த பிள்ளைகளும் சரித்திரத்தில் கிடையாது முன்னேறியதாக. What is the 5th commandment? God's 10 commandments. Can you say anybody? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றீங்களா, கனமான கல்ல தூக்கி போடுறீங்களா? Honor your father and your mother. Are you put a honor or put a hard stone upon them? புட்டா இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம். நான் சாயங்காலம் வரைக்கும் வட இந்தியா வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் இங்கிலீஷ் தான், அங்கே இது தமிழ். தமிழை விட இங்கிலீஷ் தான் ரொம்ப வரும் எனக்கு. ஆனால் அடக்கி வச்சுக்கின்னு இங்கிலீஷை அடக்கி வச்சுக்கின்னு தமிழ் பேசுகிறேன். அது சில டைமில் வருது, பொறுத்துக்குங்க. அதை சொல்லி முடிச்சாதான் எனக்கு தமிழே திருப்பி வரும். இத்தனைக்கு நான் கான்வென்ட் எல்லாம் படித்தது கிடையாது. அப்படி தமாஷா பசங்கிட்ட அப்படி வளர்ந்தோம் தான். வாட் இஸ் யுவர் நேம்? குட் பாய் ஆர் கேர்ள்? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? சிறு பருவத்திலிருந்து இப்படி பேசி 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 எந்த அதிகாரம் தமிழில் படிக்கிறனோ பைபிளில் அதே அதிகாரம் இங்கிலீஷில் படிப்பேன். இப்படி தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி நான் ஒன்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ந்தேன் அப்படி நினைக்கிறீங்களா? கிடையாது. சேரலான்னு போனேன், ஒரு ஐயா கிட்ட போய் கேட்குறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்று தரப்படும். ஆரம்பத்தில் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ப்ளீஸ் டீச் மீ. Hey, you are speaking English, I cannot teach you spoken English, go go ன்ட்டார். நீ பேசுறதே இங்கிலீஷ் தாண்டா, உனக்கு என்னத்தை நான் கற்றுக் கொடுக்குறது, ஓடிவிடுன்னாரு. அவரே பயன்ட்டாரு அந்த 2 லைனுக்கு. அப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்த வரம். நான் பெருமைக்கு சொல்லலை, இப்பத்திலிருந்தே கற்றுக்குங்க. எனக்கு எதோ ஆண்டவர் அற்புதமாக அந்த வரம் கொடுத்தாரு, நான் இல்லைன்னு. எப்படி தமிழில் வளர்ந்தனோ அப்படியே இங்கிலீஷில் வளர்த்தாரு.
நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்னதை கடைப்பிடிங்க. தமிழ் பைபிளில் என்ன அதிகாரம் படிக்கிறீங்களோ, முக்கியமாக யோவான் எழுதின சுவிசேஷம் அருமையாக முதல் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் தமிழ் படிங்க. அதே அதிகாரம் ஆங்கிலத்தில் படிங்க. அரை மணி நேரம் ஒதுக்குங்களா டெய்லி. ஒரு மாதத்தில் பாருங்களா தமிழே வராது. வட இந்தியா போகலாம். நாங்கள் வருஷத்துக்கு 2-3 முறை போகிறோம். அங்கெல்லாம் தமிழ் கெட் அவுட்ன்றுவாங்க. ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம். ஊழியக்காருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்தி எதிர்ப்பு மாநாடெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஹிந்தி கற்றுக்கோ. ஹிந்தி கற்றுக்குன்னா வட இந்தியா போய் ஊழியம் செய்யலாம். அதுக்காக தான் ஹிந்தி கற்றுக்க சொல்கிறேன், தமிழை எதிர்ப்பதற்காக அல்ல. தமிழ் தான் தெரியுமா ஏற்கனவே, அது திருப்பி கற்றுக்குவேன். என் மனைவியை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போவேன். என்னம்மா வேணும்னு? சோறு தான். சோறு தான் எப்போ பாரு சாப்பிட்டுங்கிறிய, வேற ஏதாவது புதுசாக சொல்லு. பிரியாணி சொல்லு, வேற எதுனா சொல்லு அப்படின்னு. அது போல் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹோட்டலுக்கு போனால் சோறே சாப்பிடாது, அதான் வீட்டில் சாப்பிட்றோமே. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வேற ஏதாவது சாப்பிடுங்க. கடையில் விற்கிற எதையும் வாங்கி புசிக்கலாம். ஆண்டவரே பர்மிஷன் கொடுத்துட்டாரே. கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்கே விட்டோம்? எங்கே நீங்கள் ஒட்டிங்களோ அங்கே ஒட்டிங்கன்றீங்க. போயிட்டார். இங்கே தான் முக்கியமானது. போயிட்டாரு. சீடர்கள் என்ன பண்ணாங்க? வசனத்தை கவனிச்சிங்களா? மிகுந்த, அந்த லைன் மட்டும் பார்த்தீங்களா? அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி புட்டு 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 வைக்கலாம். குட்டி குட்டி பாயிண்டா இதை அங்கே கொடுத்துட்டு போனாரா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்த பேதுரு அங்க இருக்கிறார். நம்மளை கூட சிலுவையில் அறைவாங்களோ என்னமோ தெரியல, பயந்து, உயிருக்கு பயந்து மறுதலித்தவர் பேதுரு. அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு முன்னாக மறுதலித்தார். ஆனால் இயேசு ஆசீர்வதிச்சுட்டு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போன பிறகு அப்போஸ்தலர் 2ல் 3000 பேருக்கு முன்னாடி பேசுறாரு நின்று தைரியமா. ஒரு பெண்ணுக்கு முன்னாடி மறுதலிச்சவன் 3000 பேருக்கு முன்னாடி, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த இயேசுவை தேவனாகிய கர்த்தர் மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். 3000 பேர்ல ஒரு 10 பேர் ஓடி அந்த அடிச்சிருந்தா என்ன ஆகிறது? ஆனாலும் பரவாயில்ல, சரி கட்டினார் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு முன்னாடி மறுதலித்தேன், ஆனாலும் இப்ப நான் தைரியமாயிட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்கு ரத்த சாட்சியா மரிச்சாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருப்பேன். அதை கடைபிடித்தார் பேதுரு, கடைபிடித்தார். கடைசி கட்டத்திலேயும் கடைபிடித்தார். அப்ப சட்டம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது. இவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாங்க. சிலுவை மரணம் அப்ப கூட அவருக்கு அந்த காலகட்டம். இயேசுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு, இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். பேதுரு சொன்னாரு, இயேசுவை போல என்னை சிலுவையில் அறைவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவரை மறுதலித்த பாவி. அவர் என்னை மன்னித்தார், ஆனாலும் அது உறுத்தி கொண்டே இருக்குது. இப்போ என் ஆத்மா சரி கட்டணும் அப்படின்னா என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று அவரே கேட்டுக்கொண்டார். அவரே கேட்டுக்கொண்டார். உனக்கு இவ்வளோ திமிராடான்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டபடி அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். யோசிங்க, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு சாகிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? அதே போலதான் ஆண்ட்ரூஸ், பர்னபாஸ் இன்ட்டு வடிவத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளோ வேதனை பார். சந்தோஷமா சிரித்து கொண்டே சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையிலேயே அவர் பிரசங்கம் பண்ணாராம். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி கூட யாருக்குன்னா இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல சந்தோஷம் இருக்கணும். பயம் இருக்கவே கூடாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறது உண்மையானால் நான் சாகிறப்ப கூட நான் சந்தோஷமா சாகணும். 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அதே வசனத்தில் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கலாம். நான் நீண்ட ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்து இன்னும் அதை தொடவே இல்லை. அவ்வளோதான், ஒன்றும் எங்க அடுத்த வருஷம் தான்.
இப்ப என் உள்ளத்துல இருந்து பேசுறாரு, இதை பேசு, இதாங்க என் பிள்ளைகளுக்கு தேவைன்றாரு. ஏன்னா சிலருடைய இருதயத்துல அம்பு ஈட்டி குத்தி கிடக்குது, அதெல்லாம் இப்ப ஆண்டவர் இயேசு பிடிங்க எடுக்க போறாரு. உள்ளத்திலே வேதனையோடு எத்தனையோ மனபாரங்களை சுமந்து கொண்டு கத்தியாலும் ஈட்டியாலும் அம்பினாலும் உள்ளம் குத்தப்பட்டு உங்களை பாராட்டுறேன், வெளியிலே சிரித்து கொண்டு சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிற என் அன்பு மகனே மகளே, இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். நம்ம துக்கத்தை வெளியே சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பேச 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 இந்த செய்தி முடியறதுக்குள்ள உங்கள் இதயத்தை குத்தி கிடக்கிற ஈட்டி அம்பு கத்தி எதுவா இருந்தாலும் இதமாய் பிடிங்கி எடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சி ரொம்பணும். சரி, இந்த சந்தோஷத்தை சீடர்கள், அதுவும் மிகுந்த சந்தோஷத்தை சீடர்கள் தங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இயேசு கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இயேசு ஆசீர்வதித்த அதே நேரத்தில் அவர்கள் உடனே அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ரெண்டுத்துக்கு இடையில சீடர்கள் செய்த ஒரு காரியம் நோண்டலாமா? நோண்டி பாருங்க, தோண்டி பாருங்கள். பாருங்க, பைபிளை கொஞ்சம் பாருங்க என்ன நடந்தது. இயேசு ஆசீர்வதித்தார், சீடர்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றார்கள். ரெண்டுத்துக்கு இடையில சீடர்கள் செய்த ஒரு சின்ன காரியம். யார் சொன்னது? சொன்னது யாரு? பாஸ்டர்மா, கை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டுபிடித்து விட்டார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். சொல்லுங்க எல்லாரும், பணிந்து கொண்டார்கள். இது எதை குறிக்கிறது? தாழ்மை. சொல்லுங்க எல்லாரும், தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். தாழ்மை இருந்தால் மகிழ்ச்சி பெருகும். நான் நினைக்கிறேன் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாரு, என்னமோ இயேசு கிறிஸ்து கைகளை உயர்த்திட்டாரா, கைகளை உயர்த்தினாலே நம்மளுக்கு ஏதோ நல்லதான் நடக்க போகுது, நம்ம அவரை பணிந்து கொள்ளலாமே, நம்மளை விட்டு போக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கையை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளலாமேன்னு சொல்லி அப்படியே எல்லாரும் என்ன பண்ணாங்க, தரை மட்டும் அப்படியே விழுந்துட்டாங்க. அதைத்தான் இந்துக்கள் செய்யறாங்க இப்போ வரைக்கும். தெரியுமா? கிறிஸ்தவன், முகமதியன், இந்துக்கள் 3 பிரிவினருக்கு இருக்கிற வித்தியாசம்னா தெரியுமா? இப்போ கிறிஸ்துவங்க சீடர்கள் செய்த அந்த காரியத்தை தான் இந்துக்கள் பிடிச்சிக்கினாங்க. பார்த்தீங்களா அவங்க எப்படி கடவுளை, அவங்க அந்த விக்கிரகத்தை எப்படி துதிக்கிறாங்க? அவங்க அப்படியே தரையில் விழுந்துருவாங்க. சில பேர் பொருள்வாங்க, அது ஏதோ ஒரு அசுத்தாவி அழகழிக்கும், பொருள்வாங்க. முகமதியனுடைய தொழுகை எப்படி இருக்குன்னா, தலைய அப்படியே அந்த உதடு தரையில படும். என்ன தெரியுமா அது அர்த்தம்? இந்த மண்ணுல தானே எல்லாம் விளையுது, அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி வாய தரையில பதிச்சு இப்படி மேல வந்துடும் பின்னாடி. அவங்க கிறிஸ்தவர்களுடைய தொழுகை நெடு முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. அதான் பலன் இருக்கிற வரைக்கும் நெடு முட்டி போடும். நான் 3 மணி நேரம் நெடுமுட்டியில் நின்ன காலம் இப்ப முடியல. பாதி ராத்திரி 3 மணிக்கு நெடுமுட்டி போட்டா 6 மணிக்கு தான் அந்த முட்டி முடங்கும். அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்போட நெடுமுட்டி போட்டு ஜெபிக்கிறேன். வலி வந்ததும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். அந்த ஐயா உக்காந்துக்கிறாரு, அந்த மெத்தடுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அது இப்படி வரும், அதுவும் வலிக்கு தான் நின்றுடுவேன். வீட்டிலே என் ஹால்லே பல மைல்கள் நடந்திருக்கிறேன் ஜபத்தில். எழுந்து நின்றுடலாம், ஒன்னே ஒன்று சேர் போட்டு கூட உக்காரலாம். நான் ரொம்ப முடியாதவங்க எவ்வளோ பேர் சேரில் உட்காந்து அல்லேலூயா சோத்திரம் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சோத்திரம் பண்ணி பழக்கமானவங்க தான் சோத்திரம் 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 அப்படி பேசின்னு இருப்பாங்க. அது அப்படியே பழகணும் சிலருக்கு. சில டைமில் நான் கூட அப்படி பண்ணிருப்பேன். என் மனைவி வந்து அப்படி தொடுவாங்க,
எதுக்கு ஆடுறீங்க? அப்போதான் ஞாபகமே வரும், அடடே தப்பா போச்சுடா எப்பா, சரிப்பா இனிமே ஆட மாட்டேன். அந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் விடக்கூடாது. ஆனால் ஜபம் பண்ணுறாப்பா படுத்துறாத, உன் வாழ்க்கையே படுத்துரும். படுத்துட்ட பிறகு தூங்குறதுக்காக படுக்கிறிய, அதுக்காக படுத்த பிறகு தூக்கம் வர்ற வரைக்கும் ராஜாமங்களில் என் படுக்கையில் என் கர்த்தரை நினைக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது தனி சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு மனசுலேயே பாடினு இருக்கலாம். அப்படி கண்ணை முன்னா இயேசு கிறிஸ்து தோன்றாரா பாருங்க. ஒரு சிலர் கண்ணு அப்படி முன்னா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா வரும். அது தப்புன்னு பயப்படாதீங்க. இதை பேய் வருதுன்னு நினைக்காதீங்க, அது அப்படிதான் வரும், இயற்கை. மலேசியாவில் ஒரு அம்மா, ஐயா எனக்காக கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணீங்க ஊக்கமா, அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னாங்க. புள்ளியா கருப்பு கருப்பா தெரிஞ்சிச்சுன்னேன். வேற எதுவும் தெரியலையான்னாங்க. தெரிஞ்சதுமா கண்ணை திறந்த பிறகு நீங்க தான் தெரியுறீங்கன்னு. ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு. ஒரு சிலர் தெரியுங்களா, முட்டி போடுவாங்க, ஐயா என் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என்னை பத்தி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு எனக்கு சொல்லுங்கன்னு வாங்க. உன்னை பத்தி உனக்கு தெரியாதா? ஆண்டவர் என்ன கோல்காரனா? உன்னை பத்தி அவர் எனக்கு சொல்லி அப்புறம் நான் அதை உனக்கு சொல்லி நீ அத்தை 12 பேருக்கு சொல்லி ஊரெல்லாம் நாரணுமா? அப்படி இதெல்லாம் ஒரு ஜோஷிக்கார் மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்கவுங்களே நீங்க உங்களுக்காக நீங்க தீர்க்கதரிசியா மாறணும். அல்லேலூயா. அதான் இப்ப நான் முக்கியமான காரியத்துக்கு வர்றேன். மகிழ்ச்சி பெருகணுமா, சந்தோஷம் பெருகணுமா, இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் கிரேட் ஜாய், இயேசு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். மிகுந்த சந்தோஷம் தான் அங்க இருக்குது, வெறும் சந்தோஷம் இல்லை. பாத்தீங்களா, கிரேட் ஜாய், லாட் ஆஃப் ஜாய், வெரி பிக் ஜாய், அப்படி எல்லாம் வச்சுக்கலாம். கிரேட் ஜாய். அதுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். பணிவு இருக்கிறதா? விசுவாசிகள் கிட்ட கேட்கிறேன். துணிச்சல் அல்ல, பணிவு. துணிச்சல் எதில் இருக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல இருக்கணும். அங்கே கட்டுகளும் காவல்களும் வேதனைகளும் ஆபத்துகளும் எனக்கு இருக்கிறது, ஆனாலும் ஆவியானவர் என்னை அங்கே போக சொல்லுகிறார், நான் போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த துணிச்சல் இருக்கணுமே தவிர எதிர்த்து பேசுற துணிவு, அப்பா அம்மாவை மறைக்கிற துணிவு, அப்பா அம்மா கிட்ட கோபமா பேசுறது, அப்பா அம்மாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது, அப்பா அம்மா குறைய சொல்றது, உன் வாழ்க்கை எப்படிக்குது அதை பாரு. அப்பா அம்மா கிட்ட குறைய சொல்லி அவங்கள வேதனைப்படுத்துறது தப்பு. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. தெய்வத்தை காண முடியாது பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா தான் தெய்வம்னு கிரேக்க பழமொழி. ஆனா பைபிள் அப்படி இல்லை. நீ இந்த பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம். அதனால்தான் அவங்க என்ன குறை, அவங்க கிட்ட என்ன பாவம் குறை தவறு என்ன இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, அவ்வளவுதான் உன் வேலை. நீ தீர்க்க தரிசியா மாறிவிடாத, வேற யாருக்குன்னா போய் சொல்லு தீர்க்க தரிசனம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் நிலைமை என்ன? ஆனா சிலர் எடுத்துக்குவாங்க பாத்தீங்களா, பெற்றோர் செய்யற பாவத்தின் சாபம் தான் பிள்ளைகளுக்கும். அது நியாயப்பிரமாணம். அது கூட எங்க 3ஆம் 4ஆம் அவ்வளவுதான். அப்ப இப்போ உபத்திரவம் அனுபவிக்கிற பசங்க, நீ அனுபவிக்கிற சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை இருக்குது. அப்ப அப்பா அம்மா தான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்லையா? அவங்கள நீ கேட்க முடியுமா? முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு வா. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். அவனவன் தன் தன் பாவத்தின் பலாபலனை அனுபவிப்பான், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான். பிரசங்கி கடைசி அதிகாரம். ஒவ்வொரு கிரியையையும், அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சில பசங்க கேட்கறாங்க தெரியுமா, அப்பா அம்மா பார்த்து, நீ என்ன பாவம் பண்ணியோ, உன் சாபம் எங்களை தாக்குது. யோசிக்கணும், பயங்கரமான தப்பு அது. அப்படி கேட்கவே கூடாது தெரியுமா? அப்படி பார்த்தா
உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வருதுன்னா அது உன்னால வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீ ஒத்துக்குவியா? யோசி. சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். நீ ஏன் மற்றவங்க மேல பழிய போடுற? அதுவே ஒரு சாபம். அதே பிள்ளைகள் மேல பெற்றோர் சாபம் போடுறாங்களா? பிள்ளைகளால பெற்றோருக்கு எவ்வளோ கேவலம், எவ்வளோ அவமானம் எல்லாம் வருது. அதை ஒத்துக்க முடியுதா? ஒத்துக்கிறீங்களா? இல்லையே, ஒத்துக்கிறது இல்லை நிறைய பேர். சிலர் ஒத்துக்கிறாங்க. அப்பா அம்மா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேரு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன், நல்லா இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேன். அப்படியா பட்டவங்கள தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவங்களே ஆசைப்பட்டு அவங்களே விரும்பி இவனை தான் கட்டுவன்னு கட்டிக்கிறது. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நீங்க தானே ஒத்துக்குனீங்க. நீ பிடிவாதமா இருந்ததுனால தானே அவங்க ஒத்துக்கினாங்க. யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. பெற்றோர் மூலமா சபையின் மூலமா அந்த திருமணம் நடந்திருந்தா அவங்க வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க, சரிப்படுத்துவாங்க. நீ தனியாவே இது பண்ண, நான் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். பெருமை, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெத்தவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் என்னையா கண்டோம்? நம்ம பசங்களை பெற்றெடுத்தோமே, அதுக்கு பிறகு என்ன கண்டோம்? அவங்க தானே எல்லாமே, அவங்களுக்கு தானே எல்லாம் செய்யறோம். அப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பெற்றோருக்காக ஜெபிக்கணும். அவங்க கிட்ட குறை இருக்கலாம், தவறு இருக்கலாம். இப்போ ஒரு குடிகார அப்பா பிள்ளைகள் ஏன் குடிக்கிற கேட்க முடியாது. அப்புறம் சாப்பாடு கூட போட மாட்டான், பிரச்சனை பெருசாயிடும். எங்க அப்பா குடிக்கிறாரு ஆண்டவரேன்னு நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, அவர் மாத்துவாரு. மெயின் கனெக்ஷன் அதுதான். அங்க சொல்லு ஆண்டவர்கிட்ட. எங்கேயுமே பைபிள்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு புத்திமதி சொல்லலான்ற வார்த்தையே கிடையாது. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும், கண்டிப்புல வளர்க்கணும், சிக்ஷையில வளர்க்கணும். நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப கூட எங்க அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கிறோம். எத்தனை வயசு இருக்கும் அப்ப? 20 வயசு யார குறைய. நாங்க வாங்க வேண்டிய அடியெல்லாம் எங்க அண்ணன் வாங்கிக்குவார், பாவம். நாங்க தப்பிச்சுக்குவோம். சில டைம்ல நாங்களும் வாங்குவோம். அப்ப நாங்க எங்க அண்ணனே கூட சரி, நானும் சரி, என்ன தெரியுமா சொல்லுவோம்? அப்பா சாரிப்பா, அடிக்காதீங்கப்பா, இனிமேல் நாங்கள் ஒழுங்கா இருப்போம், அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். இப்போ அப்படி சொல்றாங்களா? 7 வயசு பையன் என்ன அடிச்சிருவியா? எனக்கு அடிக்க தெரியுமில்ல. 7 வயசு கூட அப்பாவுக்கு ஒரு கொம்பு எடுத்துன்னு வராரு பையனை அடிக்கிறதுக்கு, கொம்பை பிடிங்க வச்சுக்கிறான். ஏன்னா அப்பா வயசாயினா போது, அவர் என்ன பண்ண முடியும்? அப்படியே பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? யோசிக்கணும். உன்னுடைய பாவத்தை உணரு. முதலாவது நீ மனம் திரும்பு, நீ ஒப்புக்கொடு, அங்க எல்லாத்தையும் கர்த்தர் சரிப்படுத்துவார். எப்போ யாக்கோபு தன்னை சரிப்படுத்தி கொண்டாரோ ஏசாவை கர்த்தர் சந்தித்தார். பகைவனை போல வந்த ஏசா அன்பா மாறி கட்டி அணைத்தான். அப்படி மாத்துவார். அப்ப என்னமா? தாழ்மை. அதைத்தான் நான் சொல்றேன். தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், மிகுந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்துல பழுகி 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 பெருகும். கீழ்ப்படிந்து பாருங்க, உங்க கணவரை நேசித்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க. சகோதரா, உன் மனைவியை நேசித்து பார், அன்பு செலுத்திப்பார், கடிந்து கொள்ளாதே, கசந்து கொள்ளாதே. ஆண்டவர் உங்க 2 பேரையுமே நேசிக்கிறார் என்ற எண்ணத்தோடு தான் நீங்க உங்க குடும்பத்தை நடத்தணும். குழப்பத்தை உண்டாக்கி குறைகளை கண்டுபிடித்து கொண்டு குழப்பத்தை உண்டாக்கின சமாதானம் போயிடும். பிள்ளைகள் உங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் உள்ள எவ்வளவு வேதனைப்படும். அதனால்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்ன அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நானும் என் பேரும் பவுல் தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறே சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள். நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம் கர்த்தருக்குள் தான் இருக்கணும். செல்போனு, இச்சை, களியாட்டு, அசுத்தம், சினிமா, கலாட்டா, எதிர்த்து பேசுறது, கெட்ட வார்த்தைகள்,
ஒரு காலம் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சில பெற்றோருக்கு தான் ஆனா அதை பிடிச்சிக்குவாங்க. பெற்றோரை கனம் பண்ணு, அப்பா அம்மாவை கனம் பண்ணு, அதே ஒண்ணுதானா? பெற்றோருக்கு ஒண்ணு சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அதே பைபிள் தான். பசங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். சுருக்குன்னு கோபம் வர மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா வளர்ந்துட்டான், பையன் வளர்ந்துட்டான், வாலிபன் ஆயிட்டான். உங்க பொண்ணு வாலிப பொண்ணு ஆயிடுச்சு. திடீர்னு சட்டால்னு ஏதாவது பேசினா அவங்க வாலிப வயசு, கோபம் வந்துடும். அதை அறிந்த ஆண்டவர் தான் பவுல் மூலமா ஏவி, பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அன்பை உட்கார வச்சு சொல்லணும். ஏன்னா நீங்க சாபம் போட்டா அது பழிக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே நஷ்டம். நம்ம பசங்க தானே. ஏன் சாபம் போடணும்? ஆசீர்வதியுங்கள். கடைசி வரை பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அவங்க உங்களுக்கு விரோதமாவே எழுப்பினா கூட பரவாயில்ல, ஆசீர்வதியுங்கள். உங்க சந்தோஷத்தை இழக்காதீர்கள். எல்லாம் எழுப்பி இருக்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் நில்லுங்க, ஒரே நிமிஷத்தில் முடிக்கலாம். புது ஊழியக்காரர் வந்தால் ஒரு 5 நிமிஷம் லேட்டாகவும் மன்னிச்சிருங்க. எல்லாம் கண்ணு முடுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஒரே லைன், ஒரே கவி. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எல்லாரும் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா ஆவில நிரம்பி உன் இதயத்தை குத்தி கிடக்கிற ஈட்டி அம்பு இதமாய் பிடிங்கி எடுக்கப்படுகிறது. என் அன்பு மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டு இராய். இனி நீ அழுது கொண்டு இராய். மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிப்பாய். உன் பாரங்கள் விலகி ஓடுகிறது. உன்னை பிடித்த சாபங்கள் விலகி ஓடிவிட்டது. ஓ, இயேசுவே சாபமானார். உனக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு சாபமானார். இனி சாபத்தை குறித்து பேசாதே, ஆசீர்வாதங்களை பற்றி பேசு. பிரச்சனைகளை பற்றி பேசாதே, பிரச்சனைகளை பார்த்து பேசு. துன்பங்களை பற்றி பேசாதே, துன்பத்தை பார்த்து பேசு. போராட்டங்களை பற்றி பேசாதே, போராட்டத்தை பார்த்து பேசு. பிசாசினிடத்தில் பேசாதே, பிசாசை எச்சரித்து எதிர்த்து நில். வாழ்க்கை போராட்டங்களை ஜெயிக்க ஒரே ஒரு வழி, உன்னை அர்ப்பணி, உன்னை அர்ப்பணி. உன் குறைகளை, உன்னுடைய குறைகளை அறிக்கைத்து விட்டுவிடு. விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான்.
தாழ்த்து தாழ்த்து தாழ்த்து, கடைசி வரை தாழ்த்து. மரண பரியந்தம் தன்னை சிலுவையிலே தாழ்த்தின இயேசுவை நோக்கி பார். உயிரோடு எழுந்த பிறகு கூட தன்னை தாழ்த்தின இயேசுவை நோக்கி பார். உன் இதயத்தை குத்தி கிடக்கிற அம்பு ஈட்டி இப்பொழுது மகளே மகனே பிடிங்கி எடுக்கப்படுகிறது. சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் களி கூறுவாயாக. சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் களி கூறுவாயாக. நீ அழ வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆத்துமாக்களுக்காக. நீ செய்ய வேண்டிய காரியம் ஆத்துமா ஆதாயம். கைப்பிரதியை கொடு. சர்ச்சு சீல போட்டு கைப்பிரதியை கொண்டு போய் கொடு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. கர்த்தர் அதில் பிரியமா இருக்கு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். பலன். நன்றி அப்பா. அடிமையுடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மிகுந்த சந்தோஷம் அன்பு பிள்ளைகள் இருதயத்திலும் இரத்த நரம்பு ஓட்டத்தில், மூளை மண்டலத்தில், சரீரத்தில், தசைகளிலே, எலும்புகளிலே உண்டாவதாக உண்டாவதாக இப்பொழுது இறங்குவதாக. Let your happiness, let your great joy come down to everybody, 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 from head to feet, from head to feet. You touch Lord, you touch Lord. Let your holiness rejoice, come down to everybody. Haba radha rakaba, பெற்றுக்கொள், விட்டு விடாதே, பெற்றுக்கொள். இன்னும் கொஞ்சம் ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருக்குள் சந்தோஷமா களி கூறு. இனி ஒரு காலம் அழக்கூடாது. இனி ஒரு காலம் அழக்கூடாது. நீ அழணும்னா ஆத்துமாக்களுக்காக மட்டும் அழு. சபைக்காக, இன்னும் சபைக்கு நிறைய பேர் வரணும்னு சொல்லி அழு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றுதான் இயேசு சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.